8 சுண்டைக்காய். தன் தோட்டத்தில் விளைந்த சுண்டைக்காய்களை பறித்து ஒரு கூடையில் நிரப்பிக்கொண்டு அதை விற்பதற்காக அலமேலு சந்தைக்குப் போனாள். சந்தை திருவிழா கூட்டம் போல் காட்சியளித்தது. சுண்டைக்காயை கடை விரிப்பதற்கு இடம் பிடிப்பதற்குள் அலமேலு வெகுபாடு போனாள். ஒரு வழியாக தேங்காய் கடைக்காரனின் கடை பக்கத்தில் அலமேலுவுக்கு இடம் கிடைத்தது. கடையை விரித்து அவள் உட்கார்ந்ததுமே நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு சுண்டைக்காயை வாங்குவதற்காக எல்லோரும் அவள் கடை முன் குவிந்தனர். ஒரு கூடை நிறைய இருந்த சுண்டைக்காய் முக்கால்வாசி விற்று தீர்ந்து போனது. தேங்காய் கடைக்காரனுக்கு அலமேலு மீது கோபம் உண்டானது. நாம காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கோம், நமக்கு ஒரு தேங்காய் கூட விற்கலையே, ஆனால் இந்த சுண்டைக்காய் கடைக்காரி வந்து உட்கார்ந்த உடனேயே அவள் கடை முன்னாடி இம்புட்டு கூட்டம் கூடுதே என்று தேங்காய் கடைக்காரன் மனசுக்குள் பொறுமினான். மீதமிருந்த சுண்டைக்காய்களை உலக்கு கொண்டு அலமேலு அளந்து பார்த்ததில் 8 படி சுண்டைக்காய் மீதமிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்திருந்தா இந்த 8 படி சுண்டைக்காயும் விற்று தீர்ந்து விடும் என அவள் நினைத்தாள். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அலமேலுவுக்கு தாகம் தொண்டையை அடைத்தது. சந்தையின் வாசலில் ஒரு குளிர்பான கடை இருந்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் சுண்டைக்காய் கூடையை அப்படியே போட்டுவிட்டு போக அலமேலுவுக்கு மனசு வரவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவள் கண்களில் தேங்காய் கடைக்காரன் தென்பட்டான். அவனிடம் சுண்டைக்காய் கூடையை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவள் கடைக்கு போனாள். அலமேலு திருப்பி வந்து பார்த்தபோது அவள் உட்கார்ந்திருந்த இடத்தில் சுண்டைக்காய் கூடை இல்லை. தேங்காய் கடைக்காரனிடம் விவரம் கேட்டாள். என்னது, சுண்டைக்காய் கூடையா? என்னம்மா, ஏதேதோ கதை சொல்லி நாடகமாடி என்கிட்ட இருந்து பணம் பறிக்க பார்க்குறியா என்று அலமேலு மீது அவன் பழி சுமத்தினான். தேங்காய் கடைக்காரனின் சூழ்ச்சியும் கெட்ட எண்ணமும் அவளுக்கு புரிந்தது. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து அலமேலு போய்விட்டாள். மறுநாள் தேங்காய் கடைக்காரன் மதிய சாப்பாட்டிற்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது அவனுடைய தேங்காய் கடையில் அலமேலு உட்கார்ந்திருந்தாள். ஏய், நீ எதுக்கு என்னோட கடையில் உட்கார்ந்துருக்க? என்னது, உன்னோட கடையா? இது என்னோட கடை. பொம்பளை ஏமாத்த பார்க்குறியா? 2 பேர் மாறி மாறி கடையை சொந்தம் கொண்டாடினர். அவர்களின் வாக்குவாதம் முற்றியதில் சந்தைக்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் தேங்காய் கடையின் முன் குவிந்தனர். கூட்டம் கூடியதும் அலமேலு நீலிக்கண்ணீர் வடித்து கடையை சொந்தம் கொண்டாடினாள். கூடியிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தேங்காய் கடைக்காரனை கேள்வியால் துளைத்தெடுத்தனர். ஒரு வழியாக தேங்காய் கடைக்காரன் உண்மையை ஒத்துக்கொண்டான். ஏயா, நீயும் ஒரு வியாபாரியா இருந்துக்கிட்டு இன்னொரு வியாபாரியோட வயிற்றுல அடிக்கிறியே, இது உனக்கே அநியாயமா தெரியல என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்க தேங்காய் கடைக்காரன் பதில் சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றான். பிறகு 8 படி சுண்டைக்காய்க்கு உண்டான பணத்தை எடுத்து தேங்காய் கடைக்காரன் அலமேலுவுக்கு கொடுத்தான். பணத்தை பெற்று கொண்டவள் சந்தோஷமாக வீடு நோக்கி சென்றாள்.